சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் அறியாத ஒன்றுமல்ல, தெரியாத ஒன்றுமல்ல. முழு விளக்கம் கிடைக்கும் அல்லது அவர்கள் அமைச்சர்கள் கூறிய கருத்திற்கு எதிர்கருத்து வாதம் சரியாக இருக்கும் என்றால் எப்பொழுதுமே அனுமதி தர மாட்டார்கள், அனுமதி மறுப்பார்கள். அதுதான் நேற்றைக்கும் முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம். நிச்சயமாக வெளிப்படுத்த போறோம். நான் 100 நாள் கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் அடிக்க உயர்கின்ற பந்தாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எழுந்து நிமிர்ந்து திமிரி நிற்கும். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. சட்டசபையில் பேசும்போது ஒரு சைகை ஒன்று காமிச்சாரு, அப்புறம் உடல் அந்த அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னாரு. இல்லை, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதற்கு தகுந்தபடி எங்களுடைய துணை முதல்வர், எங்களுடைய முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஆளுமையோடு அனைத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் பேசுவதற்குண்டான வாய்ப்பை முழுமையாக நல்கியிருந்தால் நிச்சயமாக அங்கேயே பேசியிருப்பார், அங்கேயே அதற்கு தகுந்த பதிலடி தந்திருப்பார். ஆகவே சட்டமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி கடந்த காலங்களில் நானும் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். கடந்த காலங்களில் பல்வேறு முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடை எல்லா சபாநாயகர்களும் அனுமதிப்பார்கள். அதேபோல் எதிர்க்கட்சியினர் குறுக்கீடுகளை முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குறுக்கீடுகளை கேட்டு அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். ஏன் கடந்த காலங்களில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா போன்றவர்கள் கூட எங்கள் முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எழுந்து குறுக்கீடு செய்தால் அனுமதித்து அதற்கு பதிலளிப்பார். ஏனென்றால் இவர் தயாரித்ததை தவிர வேறு எதையும் பேசுகின்ற நிலை இல்லாததால் சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை.